நம்முடைய தேவன் கொடுத்தாரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையை தேவனை துதிப்பதற்காக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த காலை வேளையை தேவனை துதிப்பதற்காக இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை ஆண்டுகள் கர்த்தர் செய்த நன்மைக்காக ஹல்லேலூயா நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலையோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மனதார நம்முடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் தினத்திலும் ஹல்லேலூயா கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எப்படி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல இந்த மாதத்தை கர்த்தர் நன்மையினால் நமக்கு முடிசூட்ட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? சீயோனில் கர்த்தாவே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கும். சீயோனிலே துதி எழும்பும் பொழுது மாதத்தை நன்மையால் அவர் முடிசூட்டுவார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம்.
ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கிருபையாக தெரிந்து கொண்டு, வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை அழைத்து வந்து துதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட என் இயேசுவே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை நடத்தி வந்த என் அன்பு நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட என் இயேசுவே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே. அதை உணர்ந்து சொல்லுவோமா? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை கூப்பி சொல்லுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட என் இயேசுவே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே. ஐயா, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நடத்தி வந்த என் நேசரே. ஐயா, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் சொல்லுவோம். நாம் எண்ணத்தை கர்த்தருக்கு செலுத்த முடியும். உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்,
பேதையாக புத்தியினா, நன்மை ஏதும் இல்லாதவனா. பேதையாக புத்தியினா, நன்மை ஏதும் இல்லாதவனா. ஏழையாக கனவீனனா, இருந்த என்னை உயர்த்தினீரே. ஏழையாக கனவீனனா, இருந்த என்னை உயர்த்தினீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட என் இயேசுவே. அப்பா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே. ஐயா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே. பேதையாக இருந்தேன், ஒரு புத்தியனாக இருந்தேன், நன்மை ஏதும் இல்லாதவனாக இருந்தேன், ஏழையாக இருந்தேன், ஆனால் கனவீனனாக இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை நீர் அழைத்து என்னை ஆசீர்வதித்தீரே, என்னை உயர்த்தினீரே. உமக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாவியாக பலவீனனா, அர்ப்பணம் அபாத்திரனா. பாவியாக பலவீனனா, அர்ப்பணம் அபாத்திரனா. அன்பும் பண்பும் இல்லாதவனா, இருந்த என்னை தூய்மையாக்கி. அன்பும் பண்பும் இல்லாதவனா, இருந்த என்னை தூய்மையாக்கி. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் எந்த அளவு வாஞ்சையோடு மனப்பூர்வமாய் செலுத்த முடியும். உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட என் இயேசுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே. ஐயா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த என் நேசரே.
அன்பானவர்களே, எந்த அளவு உணர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமோ உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்து கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏனென்றால் நம்மில் அநேகர் அதை உணரலாம். பேதையாக, ஒரு பேதையை போல புத்தி இல்லாதவர்களாய், நம்மிடத்தில் நன்மை ஏதும் இல்லாதவர்களாய், ஏழையாக, கனவீனர்களாக இருந்த நம்மை இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். பாவியாக, சரீரத்தில் பலவீனப்பட்டவர்களாக, அற்பர்களாக, அபாத்திரமானவர்களாக இருந்த நம்மை அன்புள்ளவர்களாக, ஒரு பண்புள்ளவர்களாக நம்மை கர்த்தர் தூய்மையாக்கினார். பரிசுத்தம் உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், உத்தமர்களாய், உண்மை உள்ளவர்களாய் நம்மை அவர் ஆசீர்வதித்தார். பக்தன் பாடுகிற என் ஜீவ காலம் முழுவதிலும் நான் உம்மை துதிப்பேன். நாமும் கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா? நீ செய்த இத்தனை காரியங்களுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை நீர் அறிந்திருந்தீர். என்னை தெரிந்து கொண்டீர். உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய வீட்டில் வந்து உம்மை துதிக்கத்தக்கதாக எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீரே. 1000 நாவுகள் இருந்தாலும் என் தகப்பனே உம்மை துதிக்க போதாதப்பா. உமக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எங்கள் துதியையும் எங்கள் ஸ்தோத்திரத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கிருபை தாரும் இன்னும் அதிகம். ஹல்லேலூயா. தேவ கிருபைதான் ரட்சித்தது. தேவ கிருபைதான் நம்மை நடத்தினது. அந்த தேவ கிருபை நமக்கு இன்னும் வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிருபை தாரும் இன்னும் அதிகம், கிருபையால் முற்றும் நடத்துமே. ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். கிருபை தாரும். கிருபை தாரும்
இன்னும் அதிகம் கிருபையால் முற்றும் நடத்துமே. ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். கிருபை தாரும். ஜெப தியானத்தோடு கூட கிருபை தாரும். நான் நிர்மூலமாகாததும் உன் சுத்த கிருபையே. நான் நிற்பதும் ஓடுவதும் உன் புதிய கிருபையே. நான் உமக்காக சொல்லிப்பதும் சொல்லுவோம் கிருபையே. உமக்காக சொல்லிப்பதும் கிருபை 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 இயேசுவே கிருபை கிருபை ஆமென். கிருபை இயேசுவே கிருபை தாரும் இன்னும் அதிகம். கிருபையால் முற்றும் நடத்துமே. ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். எல்லாரும் கேட்போம். ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். கிருபை தாரும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆகவே அந்த வேத வசனத்தின்படி எனக்கு இன்னும் கிருபை தாரும் அப்பா. நான் நிர்மூலமாகாததும் உம் சுத்த கிருபையே. நான் நிற்பதும் ஓடுவதும் உம் புதிய கிருபையே. நான் உமக்காக ஜொலிப்பதும் உம் திவ்ய கிருபையே. ஹல்லேலூயா. உமக்காக ஜொலிப்பதும் கிருபையே. கிருபை 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 இயேசுவே கிருபை 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 இயேசுவே கிருபை தாரும் இன்னும் அதிகம். கிருபையால் முற்றும் நடத்துமே. ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம். கிருபை தாரும்.
சார்ந்து கொள்ளுவோம். கிருபையின் மீது நம்பிக்கை வைப்போம். கிருபை 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 இயேசுவே கிருபை அப்பா கிருபை கிருபை இயேசுவே கிருபை தாரும் என்னும் அதிகம் கிருபையால் மற்றும் நடக்குமே ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம் ஜீவ பாதையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இன்னும் அதிகம் கிருபை தாரும். என் தாழ்வில் நினைத்தவர் உம் கிருபை மாறாதது. என்னை பாவத்தில் மீட்டவர் உம்முடைய கிருபை மாறாதது. பரலோகத்தின் இயேசுவே உம் கிருபை நித்தியமே. என் தாழ்வில் நினைத்தவர் உம் கிருபை மாறாதது. சொல்லுவோம். என்னை பாவத்தில் மீட்டவர் உம் கிருபை மாறாதது. பரலோகத்தின் இயேசுவே உம் கிருபை நித்தியமே. ஹல்லேலூயா இயேசுவே மீண்டுமாய் பாடுவோம். என் தாழ்வில் நினைத்தவர் உம் கிருபை மாறாதது. என்னை பாவத்தில் மீட்டவர் உம் கிருபை மாறாதது. பரலோகத்தின் இயேசுவே உம் கிருபை நித்தியமே. பரலோகத்தின் இயேசுவே உம் கிருபை நித்தியமே. கிருபை ஹல்லேலூயா கிருபை எல்லாரும் வாய் சொல்லட்டும். கிருபை கிருபை ஹல்லேலூயா இயேசுவே கிருபை தை கிரேஸ் எல்லாரையும் கிருபையினால் பலப்படுத்தும். கிருபையினால் நிரப்போம். கிருபை 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 தை கிரேஸ் கிருபை தேவனே கிருபை இயேசுவே கிருபை 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 எல்லார் மீதும் பொழியட்டும். ஆண்டவரே கிருபை ஊற்றப்படட்டும். என் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் காலை வேளையிலே ஊற்றப்படட்டும். எல்லார் மீதும் எல்லார் மீதும் கிருபையினால் சகல சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். கிருபையினால் எதிர் சக்தியை எரிக்கப்படட்டும். சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். சத்துருவின் சூழ்ச்சிகள் அழிக்கப்படட்டும். கிருபை ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கிருபையே இயேசுவே கிருபை 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 இயேசுவே கிருபையே கிருபை
உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே. நம்முடைய கரங்களை உயர்த்தி நல்ல கிருபையே, கிருபையை உணர்ந்து நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் கண்ணீரோ, ஒன்றுமில்லாத எத்தனை சூழ்நிலைகள் செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே. தேவ கிருபையை உணர்வோம். கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. எல்லாரும் கிருபையை உணர்வோம். கிருபையை நான் உணர்வோம். நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எத்தனை முறை சோர்ந்து போன நேரங்கள், போன நேரத்திலெல்லாம். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? இந்த சோர்ந்து போன நாட்கள் எல்லாம் கிருபையே. உங்க கிருபை மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லப்பா. சபை நடத்தும்படியாக, பாடலை பாடும்படியாக கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபைதான்
ஹல்லேலூயா. நிந்தைகள் அவமானங்கள் சூழ்ந்த போதும் என்னை ஆற்றியே தேற்றி நடத்தினது கிருபை அப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போதும், மரண விக்கினங்கள் சூழ்ந்த போதும் என்னை மீட்டதும் கிருபை அப்பா. தண்ணீரின் மத்தியில் நடந்த போது என்னை மூழ்காமல் காத்தது உங்க கிருபைதாப்பா. நான் அக்கினியில் நடந்த பொழுது, கடும் அக்கினியில் நடந்த பொழுது என்னை மீட்டதும் உங்க கிருபைதாப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் எப்பொழுதோ என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஏசையா, உன் அன்பு போதுமே, என் நேசரே உன்னுடைய கிருபை போதுமே. சொல்லுவோம் அருமையானவர்களே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்ததும் கிருபை அப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அந்த கிருபையே சார்ந்து கொள்வோம். நாம் கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாய் ஒன்று எழும்பி நிற்காது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் பட்டு போகிறதை காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மலை போல பர்வதம் போல நமக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தால் அது சமபூமியாய் மாறி போய்விடும். ஏனென்றால் தலைக்கல்லை கொண்டு வருவார், அதுக்கு கிருபை உண்டாவதாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேல் கல்லை கொண்டு வருகிறார், அது கிருபை உண்டாவதாக. ஒருவேளை சில காரியங்கள் பெரிய பர்வதங்கள் போல இருக்கிறது, அது சமபூமியை போல மாறிவிடும். அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி நடந்த போது, உந்தன் வழி தப்பி நடந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்காதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். எஸ், கேட்காதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. எல்லாரும் சகோதரர்கள் உங்கள் கரங்களை வைத்து சொல்லுவோம். ஏசையாவும் அன்பு போதுமே. உங்க அன்பு எனக்கு போதும். என் நேசரேவும் கிருபை போதும். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. நீர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள்.
பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எவ்வளவு ನನ್ಮೆகளை ನೀ செய்ದೆ, ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ஹல்லேலூயா. அதை உணர்வோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ஹல்லேலூயா ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿದೆ ಏಸಪ್ಪ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ನನ್ನ ಉಸಿರು ಇರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్ಯ. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ಎಂದೆಂದೋ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದೋ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ಆಮೆನ್. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్ಯ. ಹೌದಪ್ಪ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్ಯ. ನನ್ನ
ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನೀ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಯಪ್ಪ ನೀ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಯಪ್ಪ ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೆನು ನನ್ನೇಸುವೆ ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೆನು ನನ್ನೇಸುವೆ ಈ ನನ್ನ ಜೀವ ನಿನದೇ ಸಯ್ಯ ಉಸಿರೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಓ ಏಸಯ್ಯ ಈ ನನ್ನ ಜೀವ ನಿನದೇ ಸಯ್ಯ ಉಸಿರೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಓ ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ತುಂಬೆ ನಿನ್ನನ್ನೇ ಸೇವಿಸುವೆ ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಸೇವಿಸುವೆ ಜೀವವಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಹಾಡಿಯೇ ಹೊಗಳುವೆ ಜೀವೋರೆ ಹಾಡಿಯೇ ಹೊಗಳುವೆ நீ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯಪ್ಪ எவ்வளவு நல்லவர் உம்முடைய அன்பை நான் என்ன சொல்லுவேன் ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಯಪ್ಪ ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿ ಹಾಡುವೆನು ನನ್ನೇ இந்த பாடல் உமக்காகவே உமக்காகியே சந்தோஷமா எல்லாரும் கரங்களை தட்டி ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಯಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಯಪ್ಪ ಈ ನನ್ನ ಜೀವ ನಿನದೇ ಸಯ್ಯ ಉಸಿರೆಲ್ಲ
ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ உம்முடைய அன்பை நினைத்து உம்மை நான் பணிந்து குனிந்து உலகால் படிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நான் தொழுது சேவிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் முழங்காலில் நின்று வந்தவர்களாக, இது வாக்குத்தத்த கூட்டமாக இருக்கிறபடி நாம் முழங்காலில் நின்று சங்கீதம் 103 உணர்ந்து நாம் சொல்லுவோம். அருமையானவர்களே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவியது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் கரங்களை கூப்பி சொல்லுவோமா? என் ஆத்துமாவுமை துதிக்கிறதும். கிருபையின் கூட்டம், அதோடு கூட வாக்குத்தத்த கூட்டம். காரணம், இந்த மாதத்தின் முதல் தினம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன், கேளுங்கள். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 19வது வசனம், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ಈ ವಾಗ್ದಾನಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. இந்த வாக்குத்தத்தத்தின்படி ಈ ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರ நீர் என்னை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ನೀವು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. என்னை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோம். ನೀವು ನನ್ನ ನಡೆಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳೋಣ.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ನನ್ನ ಸಮೂಹ ನಿನ್ನ ಮುಂದೆ ಸಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನೆಂಬ ಮಾತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ನನ್ನ ದಯೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವ ಈ ಮಾತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த டிசம்பர் மாதத்தில் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம், ಈ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಈ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದ ಕಾರಣ, இந்த புதிய வருஷத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். ನಾವು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. அவருடைய சமூகம் ಅವರ ಸಮೂಹವು நமக்கு முன்பாக செல்லும். ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಉಂಟಾಗಲಿ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்றைக்கு தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக போகிறதோ, ಯಾವಾಗ ದೇವರ ಸಮೂಹವು ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೋ நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? ನಮಗೆ ಸಿಗುವ ಉಪಕಾರ ಏನು ಗೊತ್ತಾ? இளைப்பாறுதல். ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ಮನುಷ್ಯನ ಆಯುಷ್ಕ ದಿನಗಳು 70 ವರ್ಷ. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ಆತನ ಬಲದ ಒಂದು ನಿಮಿತ್ತವಾಗಿ இந்த 70 வருஷமும் ಈ 70 ವರ್ಷ இந்த 80 வருஷமும் ಈ 80 ವರ್ಷವು சஞ்சலமும் வருத்தம் என்று சொல்லப்பட்டது. ಸಂಚಲವು ವೇದನೆಗಳು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் ವೇದನೆಯೂ ಇಲ್ಲ, இளைப்பாறுதல். ಆಗ ವಿಶ್ರಾಂತಿ. நாம் இளைப்பாறுதலோடு நம்முடைய நாட்களை கழிக்கலாம். ನಾವು ವಿಶ್ರಾಂತಿಯೊಂದಿಗೆ ನಮ್ಮ ದಿನವನ್ನು ಕಳೆಯೋಣ. சஞ்சலத்தோடு அல்ல, ಸಂಚಲದಿಂದ ಅಲ್ಲ, வருத்தத்தோடு அல்ல, ಅದು ವೇದನೆಯಿಂದ ಅಲ್ಲ, துக்கத்தோடு அல்ல. ದುಃಖದಿಂದ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வருகிற வருடம் ಬರುವ ವರ್ಷ எப்படி இருக்குமோ என்று நாம் யோசிக்கிறோம். ಹೇಗಿರುತ್ತದೋ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்த பொழுது, ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕರ್ತರು ಕೊಟ್ಟಾಗ, அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, நேற்றே நான் இந்த மாதத்துக்காக ஜெபித்த பொழுது முந்தின நாள் இரவே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ನಿನ್ನೆ ದಿನವೇ ನನಗೆ ಈ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಮುಂದಿನ ದಿನವೇ ನಮಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. நேற்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ನಿನ್ನೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருப்பதற்கு காரணம், ಕರ್ತರು ಈ ತಿಂಗಳ ಈ ವಾಗ್ದಾನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, இந்த புதிய வருஷத்திலே ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ அவருடைய சமூகம் ಆತನ ಸಮೂಹವು நமக்கு முன்பு செல்ல போகிறது. ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಲಿದೆ. இது டிசம்பர் மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, ಈ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வருகிற 2020 ಬರುವ 2020 2020 2020 எப்படி இருக்குமோ ಹೇಗಿರುತ್ತದೋ பலர் பல விதங்களில் சொல்லுகிறார்கள். ಅನೇಕ ವಿಧಗಳಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ಆದರೆ ಕರ್ತರ ಮಕ್ಕಳಿಗೆ அவருடைய சமூகம் முன்பு செல்லும். ಆತನ ಸಮೂಹವು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. The presence of God shall go with thee. ಆತನ ಸಮೂಹವು ಮುಂದೆ ನಡೆಯುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இதை ಉಂಟಾಗಲಿ. விசுவாசிப்பீங்கன்னா ಇದು ನಂಬುವುದು ಆದರೆ கர்த்தருடைய சமூகம் ಕರ್ತರ ಸಮೂಹವು உங்கள் குடும்பத்திலும் ನಿಮ್ಮ உங்கள் ಕುಟುಂಬದಲ್ಲಿ, கையின் பிரயாசங்களிலும் ನಿಮ್ಮ ಕೈನ ಪ್ರಯಾಸ, ஊழியத்தின் பாதைகளிலும் ಸೇವೆಯ ಆದಿಯಲ್ಲೂ முன்பு ஒருவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ಮೊದಲು ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಕಾಣುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அனுபவம் நமக்கு வேணும். ನಾವು- இந்த அனுபவம் நமக்கு ಈ வேண்டும். ಅನುಭವ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. கர்த்தர் நமக்கு முன்பு செல்ல வேண்டும். ಕರ್ತರ್ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே அதில் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், ಇದರಿಂದ ನಮಗೆ ಸಿಗುವ ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದ, கர்த்தர் முன்பு செல்வார் என்றால் ಕರ್ತನ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ பின்பு செல்லுகிற நாம் ಹಿಂದೆ ಹೋಗುವ ನಾವು எப்படி செல்லலாம்? ಹೇಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? இளைப்பாறுதலோடு. ವಿಶ್ರಾಂತಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. கன்னடದಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯೊಂದಿಗೆ. ವಿಶ್ರಾಂತಿಯೊಂದಿಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் நமக்கு வேணும். ಇದೇ ನಮಗೆ ಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಉಂಟಾಗಲಿ. இல்லைன்னா ಅವರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿನೇ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் நம்மோடு நமக்கு முன்பு செல்லும் பொழுது ಆತ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ முதலாவது என்ன ஆசீர்வாத அருமையானவர்களே? ಮೊದಲೇ ನಮಗೆ ಏನು ಆಶೀರ್ವಾದ? ஒன்று அருமையானவர்களே, ಒಂದು ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಏಸನ ಬರೆದ ಪ್ರವಾದ 45வது அதிகாரம் 45ನೇ 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ஐசாயா chapter 45 verse 2, ಏಸಾಯ 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை
செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் நமக்கு முன்பு செல்வார் என்றால், ಕರ್ತನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, இளைப்பாறுதல் மாத்திரம் அல்ல, ವಿಶ್ರಾಂತಿ ಮಾತ್ರವಲ್ಲ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் கோணலாக இருக்கிறதோ, ಯಾವ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ದಿನಗಳು ಸಮವಾಗಿಲ್ಲವೋ அந்த கோணலை எல்லாம் ಆ ದಿನಗಳನ್ನು தேவன் செவ்வையாக்குவார். ಕರ್ತನು ಸಮಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. மீதியானவைகளை ಆ ಮೀರಿಯಾದವುಗಳನ್ನು நாம் ஆராதனையிலே நாம் கேட்போம். அருமையானவர்களே, ನಾವು ಮಿಕ್ಕದವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ இரண்டாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದವರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. முதலாவது, ಮೊದಲನೇದು கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறார். ಅವರು ದಿನಗಳನ್ನೆಲ್ಲ ಸಮ ಮಾಡುತ್ತಾರೆ. இரண்டாவது அருமையானவர்களே, ಎರಡನೇದು ಪ್ರಿಯಾದವರೇ, யாத்ராகமம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14வது அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 15ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ எக்ஸோடஸ் chapter 14 verse 15, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14:15 அங்க வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ಆಗ ಕರ್ತನ ಮೋಶೆಗೆ நீ ಹೇಳಿದನು, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ನೀನು ನನಗೆ ಮೊರೆ ಇಡುವುದೇನು? புறப்பட்டு போங்கள், ಮುಂದಕ್ಕೆ ಹೊರಡಬೇಕು. உன் கோலை உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, ಇನ್ನು ನಿನ್ನ ಕೋಲನ್ನು ಎತ್ತಿ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ಕೈ ಚಾಚು, சமுத்திரத்தை பிளந்து விடு. ಅದನ್ನು ವಿಭಾಗಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நாசியின் சுவாசத்தினால் ನಮ್ಮ ಮೂಗಿನ ಶ್ವಾಸದಿಂದ அந்த செங்கடல் என்ன செய்ததா? ಆ ಒಂದು ಸಮುದ್ರಗಳು ಏನು ಮಾಡಿದ್ರು? பிளந்ததா. ಅದು ವಿಭಾಗವಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு தேவனுடைய மனுஷர் ಒಬ್ಬ ದೇವರ ಮನುಷ್ಯನು அதை இப்படியாய் வியாக்கியானம் செய்திருக்கிறார். ಅದು ಈ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಾಖ್ಯಾನ இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நீ முறையிடுகிறது என்ன? ನೀನು ಮೊರೆ ಇಡುವುದೇನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவருக்கு முன்பு யார் நின்று கொண்டிருந்தார்? ಅವ್ರ ಮುಂದೆ ಯಾರು ನಿಂತಿದ್ದಾರೆ? கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். ಕರ್ತನು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. பின்பு பார்வோனின் ಹಿಂದೆ ಫಾರೋನಿನ சேனை. ಸೈನ್ಯಗಳು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. முன்னாடி ಮುಂದೆ செங்கடல். ಆ ಮುಂದೆ ಶಿವ ಸಮುದ್ರ. கர்த்தர்ட்ட போய் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? ಅವ್ರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? ஏன் அப்படின்னா, ಏಕೆಂದ್ರೆ இஸ்ரவேல் ஜனங்கள், ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು என்னை இப்படி வனாந்திரத்துல கொல்லும்படியா இங்க எங்களை கொண்டு வந்தீர். ನಮ್ಮನ್ನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದು மோசேக்கு விரோதமா எல்லாம் எழும்ப ஆரம்பிச்சிட்டான். ಮೋಶೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಎದ್ದೇಳಲು ಆರಂಭಿಸಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவேதான் மோசே கர்த்தர்ட்ட போய் என்ன செய்கிறார்? ಆಗ ತಾನೇ ಮೋಶೆ ಕರ್ತರ ಬಳಿ ಹೋಗಿ அவர் முறையிடுகிறார். அவர் ತನ್ನ ಮೊರೆ ಇಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீ முறையிடுகிறது என்ன? ನೀನು ಮೊರೆ ಇಡುವುದೇನು? வேதம் அப்படி சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, அவருடைய நாசியின் சுவாசத்தினால் செங்கடல் என்ன செய்ததா? ಆತನ ಮೂಗಿನ ಶ್ವಾಸದಿಂದ ಆ ಸಮುದ್ರ ಏನಾಯಿತು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அந்த தேவனுடைய மனிதன் இப்படியா அதை வியாக்கியானம் செய்திருக்கிறார். ದೇವರ ಮನುಷ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ மோசே, ಮೋಶೆ, நீ முறையிடுகிறது என்ன? ನೀನು ಮೊರೆ ಇಡುವುದೇನು? நம்ம சில காரியங்கள் ನಾವು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು நாம் சந்திக்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், ನಾವು ಸಂಧಿಸುವಾಗ ಹೇಳುತ್ತೇವೆ, அப்படின்னு சொல்லுவோம். ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. அதே போல கர்த்தர் சொன்னார், ಅದೇ ರೀತಿ ಕರ್ತ ಹೇಳ್ತಾರೆ, என்ன மோசே, ಏನು ಮೋಶೆ? அந்த நாசியின் சுவாசத்தினால் ಆ செங்கல் ரெண்டாய் ಆ பிளந்தது. ಮೂಗಿನ ಶ್ವಾಸದ ಆ ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡು ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿತು. வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவருடைய சுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ವಾಕ್ಯದಿಂದ ಆಕಾಶ ಭೂಮಿ ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನ ಒಂದು ಶ್ವಾಸ ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಉಳ್ಳದು. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி யோசித்தார்கள்? ಯಾಕೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದರು? பின்பு பார்க்கிறார்கள், ಹಿಂದೆ ನೋಡುತ್ತಾರೆ, பார்வோனின் சேனை, ಆ ಫಾರೋನಿನ ಸೈನ್ಯ, முன்பு செங்கடல், ಮುಂದೆ ಸಮುದ್ರ, வழியே இல்லை, ದಾರಿನೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆனா கர்த்தருக்கு தெரியும், ಆದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು, என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அங்கே ஒரு வழி உண்டாகிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ದಾರಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வழியை அவர் திறக்கிறார். ಆ ದಾರಿಯನ್ನು செங்கடலை கூட ரெண்டாய் ಆ பிளக்கிறார். ಶಿವ ಸಮುದ್ರ ಎರಡು ಭಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಂದು வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்குள்ளே ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು ಆ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡರು. அவர்களுக்கு ஞானஸ்நானம். ಅವರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ரெண்டு பக்கமும் சுவர் போல நின்று கொண்டிருக்கிறது. ಎರಡು ಕಡೆ ಅದು ಗೋಡೆಯಾಗಿ ನಿಂತಿದ್ದ ನೀರು. எவ்வளவு பெரிய அற்புதம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ, எவ்வளவு பெரிய மகிமை. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಹಿಮೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆனால் சில நிமிஷ நேரங்களுக்குள்ளாய் ನಾವು ಕೆಲವು ನಿಮಿಷಗಳೊಳಗಾಗಿ அவர்களுக்கு விரோதமாய் இருந்த ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದ அந்த பார்வோனின் சேனையை ಆ ಫಾರೋನ ಸೈನ್ಯವು தேவன் அதே செங்கடலில் அமிழ்த்து போட்டார். ಅದೇ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இன்று கண்ட எகிப்தியனை ಈ ದಿನ ಕಂಡ ಆ இனி ಎಗಿಪ್ತರು நீ என்ன செய்கிறதில்ல? ಇನ್ನು ಏನು ಮಾಡುದಿಲ್ಲ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இது அப்படி விசுவாசிப்பீங்களா? ಆ ರೀತಿ ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கு நீ காண்கிற
எகிப்தியனை ಈ ದಿನ ಕಾಣುವ ಐಗಿಪ್ತನನ್ನು உனக்கு விரோதமாக யுத்தம் செய்து விடுவார்களோ. ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರು. இங்க ஒரு தம்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ಇಲ್ಲೊಂದು ತಂಬ ಕೂತಿದ್ದಾರೆ. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ನಿನ್ನೆ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ பாம்பு மாடி இங்க ஆடிட்டு இருந்தேன். ಆ ಹಾವು ತರ ಆಡುತ್ತಾ ಇದ್ರು. நவீனா ನವೀನ ಸ್ವಲ್ಪ ಎದಲ್ಲಪ್ಪ ನೀನೇ. ಎದ್ದೇಳಿ ಸ್ವಲ್ಪ. ஊழியர் கூட்டம் நடக்கும்போது உஸ் உஸ் உஸ்ன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்தேன். ಸೇವಕರ ಕೂಟ ನಡೆಯುವಾಗ ಉಸ್ ಉಸ್ ಅಂತ ಶಬ್ದ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய தாய் தான் அவனை அழைச்சிட்டு வந்திருந்தான். அவர் தாயிನ ಅವರನ್ನು சகோதரன் அவர்கள் வடித்த கண்ணீர் கொஞ்சம் கிடையாது. ಅವರು ಸುರಿಸಿದ ಕಣ್ಣೀರು பாம்பு மாதிரியே சத்தம். ಅವರ ಹಾವು ತರನೇ ಶಬ್ದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்கி 4 நாட்கள் ஆயிடுச்சா. ನಿದ್ದೆ ಮಾಡಿ 4 ದಿವಸಗಳಾಗಿದೆ. நேத்து தான் தூங்கி இருக்காரு. ನಿನ್ನೆ ಮಾತ್ರನೇ ಅವರು ನಿದ್ದೆ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழியே அவருக்கு குடும்பத்துக்கு தெரியல. ಅವರಿಗೆ ದಾರಿನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இந்து வைராக்கியமான குடும்பத்தை சார்ந்த ಅವ್ರ ಹಿಂದಿನಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯಯುತ ಕುಟುಂಬ. ஆனா இன்றைக்கு சுகத்தோடு உட்கார்ந்து கை தட்டிட்டு இருக்கு. ಇದನ್ನ ಸೌಖ್ಯವಾಗಿ ಕೂತು ಕೈ ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೂತ್ಕೊಳ್ಳಪ್ಪ. ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. யார் ನಿನಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿರೋದ? ಯಾರು ನಿಮಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದು? ನಿನಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿರೋದು ಯಾರು? ಯಾರು? ஜோராகி ಹೇಳ. இயேசு சுவாமி. இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர்கள் இங்கு வரும்பொழுது ಅವರು ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ அவங்க முகத்தில் இருந்த வேதனைக்கு அளவே கிடையாது. ಅವರ ಮುಖದಲ್ಲಿದ್ದ ಆ ಒಂದು ವೇದನೆ ದುಃಖ ಅಷ್ಟಿಷ್ಟ ಇಲ್ಲ. 4-5 பேர் கட்டி தான் எழுத்துட்டு வந்தாங்க. ಅವರು 4-5 ಮಂದಿ 4 நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன நடந்ததுன்னே இந்த தம்பிக்கு தெரியும். 4 ದಿವಸಗಳು ಏನು ನಡೀತೆ ಅಂತ ಆ ತಮ್ಮನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அவர்களுக்கு ஒரு வழியை தேவன் வைத்திருந்தார். ಅವರಿಗೆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த வழியை திறந்தார். ಕರ್ತರು ತಾನೇ ಆ ದಾರಿಯನ್ನು ತೆರೆದರು. வழியை திறக்கிறது மாத்திரமல்ல, ದಾರಿಯನ್ನು ತೆರೆಯುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த சத்துருவையும் அவர் அழித்து போட்டார். ಆ ಶತ್ರುವನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை. ಈ ದಿನ ಕಂಡ ಐಗುಪ್ತನನ್ನು ಇನ್ನು ಮೇಲೆ ಕಾಣುವುದಿಲ್ಲ. அதுதான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ಅದೇ ನಮಗೆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ. அதுதான் அவருடைய சமூகம். ಅದೇ ಅವರ ಸಮೂಹ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை பார்வோனின் சேனைகள் ಒಂದು ವೇಳೆ ಪಾರಿನ போன்று உங்கள் வாழ்க்கையில் ಬಂದು ನಿಮ್ಮ சில காரியங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನು ಭಯಪಡಿಸುತ್ತಿರಬಹುದು. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வழியை திறந்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ಆ ದಾರಿಯನ್ನು ತೆರೆದು ಕರ್ತನು ಏನು 14வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா 14 14ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವನು. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ನೀವಂತೂ ಸುಮ್ಮನೆ ಇರ್ರಿ. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ಈ ಮಾತನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறது, ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಯಾವ ಸಂಗತಿಗಳು ಕಾರ್ಯಗಳು இது வாக்குத்தத்தமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ನೀವು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உனக்கு முன்னே செல்லுவேன், ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ಆ ದಿನಗಳನ್ನೆಲ್ಲ ಸಮ ಮಾಡುವೆನು. அவர் முன்பு சென்றார் என்றார், ಅವರು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆಂದರೆ அவர் யுத்தம் செய்வார். ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்வோனையும் ಫಾರೋನನ್ನು, அந்த பார்வோனுடைய சேனையும் ಆ ಫಾರೋನ ಸೈನ್ಯವನ್ನು, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்திருந்தால் கூட அத்தனை ஜனங்களை அழித்திருக்க முடியாது. இஸ்ரேல் மக்கள் ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ರು ಅಷ್ಟು ಸೈನ್ಯವನ್ನು ಅಳಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. எகிப்தின் சேனை அவ்வளவு பலமுள்ள ஒரு சேனை. ಐಗುಪ್ತನ ಸೈನ್ಯವು ಅಷ್ಟೊಂದು ಬಲವುಳ್ಳ, பார்வோன் அவ்வளவு பலமுள்ள ஒரு ராஜா. ಫಾರೋನ ಅಷ್ಟೊಂದು ಬಲವುಳ್ಳ ಅರಸನು. அவனோடு இவங்க யுத்தம் பண்ணி இருக்க முடியாது. ಅವರೊಂದಿಗೆ ಅವರ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿರಲಿಲ್ಲ. கர்த்தர் முன்பு சென்றபடினா ಕರ್ತರು ಮುಂದೆ ಹೋಗಿದ ಕಾರಣ எல்லாரும் சும்மா இருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರು. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? ಇವರೆಲ್ಲರೂ ಏನು ಮಾಡಿದರು? பாட்டு தான் படிச்சாங்க. ಅವರು ಹಾಡನ್ನೇ ಹಾಡಿದರು. என்ன பாட்டு படிச்சாங்க தெரியுமா? ಯಾವ ಹಾಡು ಹಾಡಿದರು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் ಕರ್ತನ ಬಲವು, என் கீதமுமானவர், ನನ್ನ ಕೇಳುವೆ, அவன் என் ரட்சிப்புமானவர், ಅವನ ರಕ್ಷಣೆ, அவரே என் தேவன், ಅವರೇ ನನ್ನ ದೇವರು, அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ಅವರಿಗೆ ವಾಸಸ್ಥಾನವನ್ನು அவரே என் தகப்பனுடைய தேவன், ಅವರೇ ನನ್ನ ತಂದೆಯ ದೇವರು, அவரை உயர்த்துவேன், ಅವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ அவர் ತರುತ್ತೇನೆ, யுத்தத்தில் வல்லவர். ಅವರು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ಕರ್ತರ್ ಎಂಬುದು ಅವರ ನಾಮ. என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சில காரியங்களோடு ಕೆಲವು ಸಂಗತಿಗಳು நீ போராடி, ನೀವು ಹೋರಾಡಿ, நீ யுத்தம் பண்ணி ನೀನು ಯುದ್ಧ ಮಾಡಿ சோர்ந்து போய் ನೀನು இருக்கிறீர்கள். ಸೋತು ಹೋಗಿದ್ದೀಯೋ? கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುವೆನು, நீ சும்மா இருப்பாய். ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರು. இதை உங்கள் வாழ்க்கையில் காண விரும்புகிறீர்களோ? ಇದು ನಿಮ್ಮ ಬಾಳಿನ ಕಾಣಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರೋ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவரை பார்த்து சொல்லுங்கள். ಅವರು ನೋಡಿ ಹೇಳಿ. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ಇಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும்
கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அது. ಮೋಶೆಯು ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು ಕರ್ತನನ್ನು ಹೊಗಳಿ ಆಡಿದ கர்த்தரை பாடுவேன், ಕರ್ತನನ್ನು ಹಾಡುವೆನು. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ಅವರು ಮಹಿಮೆಯಾಗಿ ಅವರು ಜಯ குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ಕುದುರೆಯನ್ನು ಕುದುರೆ ವೀರರನ್ನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ತಳ್ಳಿಬಿಟ್ಟರು. ಕರ್ತರನ್ನು யுத்தத்தில் வல்லவர். ಯುದ್ಧಕ್ಕೆ ಮುಖ್ಯ எந்த காரியத்துல ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய நினைக்கிறீங்க, ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡ್ತೀರೋ, முதலாவது சொல்லுங்க, ಮೊದಲನೇದಾಗಿ என் தேவன் ದೇವರು கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், ಶಕ್ತಿವಂತರು. எல்லாரும் சொல்லுங்களேன், ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ಯುದ್ಧದಲ್ಲಿ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் யுத்தம் பண்ணுவார். ಯಾವ ಪ್ರಶ್ನೆ ಇದ್ರೂ ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அவர் யுத்தம் பண்ணுவார். ಯಾವ ಕಷ್ಟಗಳಿದ್ರೂ ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏதோ பாஸ்டர் சாமுவேல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. ಯಾವುದು ಪಾಸ್ಟರ್ ಸಾಮುವೇಲ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ನೆನೆಸಬೇಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. என் அன்பு மகனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ யாரிடத்தில் யுத்தம் பண்ண வேண்டுமோ அவர்களிடத்தில் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ಯಾರ ಬಳಿ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು ಅವರಿಗೋಸ್ಕರ ಕರ್ತರು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேலையில் ஒருவேளை ப்ரமோஷனா, ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ யாரும் போராடி கொண்டிருக்கிறீர்களா, ನೀವು ಕೆಲಸದಲ್ಲಿ ಪ್ರಮೋಷನ್ நீங்க சும்மா இருப்பீங்க, ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರಿ. உங்களுக்காய் ஒருவர் யுத்தம் பண்ணுகிற நீங்கள் ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. He will fight for you. ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡಲು அவர் நமக்கு முன்பாக செல்வார் என்றால் ಅವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದರೆ நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ನಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 8ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ Deuteronomy chapter 31 verse 8, ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 31:8, அங்க வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಕರ್ತನು கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ, அவர் உன்னோடு இருப்பார், அவர் ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் ನಿನ್ನ ಬಿಟ್ಟು உன்னை ಹೋಗುವುದಿಲ್ಲ, கைவிடுவதும் இல்லை, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ನೀನು ಭಯಪಡಬೇಡ. ಮೋಸೆಯು யோசுவாவை அழைத்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். ಯೋಸುವನು ಕರೆದು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ, நீ பயப்படவும் ನೀನು ಭಯಪಡುವುದು கலங்கவும் வேண்டாம். ನೀನು ಧೈರ್ಯದಿಂದ ಇರು. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதை குறித்தும் ಯಾವುದನ್ನು ಕುರಿತು நாம் பயப்படவும் வேண்டாம், ನಾವು ಭಯಪಡುವುದು ಬೇಡ, கலங்கவும் வேண்டாம். ನಾವು ಕಷ್ಟ காரணம், ಬೇಡ. கர்த்தர் முன்பு செல்லுகிறார். ಕರ್ತರು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. சேனைய தீபன் செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பமக்கே. அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே செல்லுவேன். முன்னே செல்லுகிறவர் யார்? ಹೋಗುವವರು ಯಾರು? ஜெய கிறிஸ்து. ಜಯ ಕ್ರಿಸ್ತನು, தோற்றவர் அல்ல. ಅವರು ಸೋತವರು. நாம் எப்படி பாடணும்? ನಾವು ಹೇಗೆ ಆಡಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தான் அந்த பக்தன் பாடுகிறார், ಅದನ್ನ ಭಕ್ತನು ಹಾಡುತ್ತಾರೆ, ஜெயம் அல்லேலூயா. ಜಯ ಮಲ್ಲೇಲೂಯಾ. நான் என்ன ஏற்றுவேன்? ನಾನು ಏನು டிசம்பர் மாதம் ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳು இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நீங்கள் ஜெய கொடி ஏற்றுகிற மாதம். ನೀವು ಜಯ ಧ್ವಜವನ್ನು ಎತ್ತಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷமாய் பாடுவோமா? ಆಶೀರ್ವಾದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி சந்தோஷமாய் பாடுவோம், கம்பீரமாய். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே.
சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமந்தனுக்கே அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஆமென் நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு glory. ஆமென். இயேசுவின் நாமத்துக்கே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு மூழ்கடிக்கப்படுகிறதை காணுவீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஐசாயா chapter 42 verse 16, அங்கே வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குகிறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு முன்பு செல்லும் பொழுது அந்த இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் முன்பு செல்லும் பொழுது எந்த வனாந்தரமாக இருந்தால், எந்த அவாந்தரமாக இருந்தால், கர்த்தர் அங்கே ஆற்றை உண்டாக்க முடியும், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்க முடியும். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு முன்பாய் செல்லும் பொழுது அநேக புதிய காரியங்கள். எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? ஏற்கனவே சொன்ன டிசம்பர் மாதம் மாத்திரம் அல்ல, டிசம்பர் மாத்திரம் அல்ல, 2020 அநேக புதிய காரியங்கள், ಅನೇಕ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் ಬಳಿ ಹೇಳಿ, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புತ್ತೇನಪ್ಪ, விசுவாசிக்கிறேன். நான் நம்புತ್ತೇನೆ. ஒருவேளை அவாந்தர வழியாக இருக்கலாம், ஒருவேளை ಅರಣ್ಯದ வனாந்தரமாக இருக்கலாம், அது ಅಡವಿಯಾಗಿರಲಿ, அங்கே ஒரு வழி அவர் உண்டாக்குவார். ಅಲ್ಲಿ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. வனாந்தரமாக இருக்கலாம், அது ಅರಣ್ಯ ಮಾರ್ಗ, அங்கே ஆற்றை அவர் உண்டாக்க முடியும். ಅಲ್ಲಿ ಒಂದು ನದಿಯನ್ನು அதுதான் அவர் முன்பு செல்லும் பொழுது அவர் ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ அவர் செய்கிற காரியம், அவர் ಮಾಡುವ ಕಾರ್ಯ. ஏசப்பா, ஏசப்பா, உம்முடைய தாசன் மூலமாய் ನಿಮ್ಮ ದಾಸನ நீர் ಮೂಲಕ கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ನೀನು ಕೊಟ್ಟ ವಾಕ್ಯ இது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನನ್ನ நான் ಬಾಳಿನಲ್ಲಿ விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. நாங்கள் படிடுவோமா? ನಾವೆಲ್ಲ ಮೊಣಕಾಲ கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ಕರ್ತನ ನೋಡಿ எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಂದೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நாமெல்லரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕರ್ತನಿಗೆ இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ಈ ವಾಗ್ದಾನ எவ்வளவு சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமாய் கர்த்தரை ಎಷ್ಟು ஸ்தோத்திரிப்போம். ಶಬ್ದವಾಗಿ ಕರ್ತನ நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ನೀವು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய தாசன் மூலமாய் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே ನಿಮ್ಮ ದಾಸನ ಕೊಟ್ಟ ಈ ವಾಗ್ದಾನ டிசம்பர் மாதம் மாத்திரம் அல்ல, ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, 2020வது வருஷத்தை அப்படி நடத்தும். 2020 ವರ್ಷ ನಡೆಸು. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ದೇವರು ಮಾಡಿದ வாக்குத்தத்தத்தை முற்றிலுமாய் விசுவாசிக்கிறேன். ಈ ವಾಗ್ದಾನ டிசம்பர் மாதத்தை எனக்கு நன்மையால் முடிசூட்டினார். ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳು உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியேன் ನಿನ್ನ ಸೇವಕನಾದ உம்முடைய வார்த்தையின்படியே ನಿನ್ನ ಮಾತಿನ அன்றைக்கு நீர் சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே, ನೀನು ಅದನ್ನು ಹೇಳಿದ என் ஆசாரியர்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்லு, அப்பொழுது நான் ஆசீர்வதிப்பேன். ಯಾಜಕರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಅಂತ ಹೇಳು. ನಾನು இந்த வாக்குத்தத்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ಈ ವಾಗ್ದಾನ ಕೊಡಿ ಬಂದು உம்முடைய நாமத்தினால், உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ನಿನ್ನ ಹೆಸರಾಗಿರೋ ಯೇಸು உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியேன் ನಿನ್ನ ಸೇವಕನಾಗಿ ನಾನು வாழ்த்துகிறேன், ನಾನು ಶುಭ ಹಾರೈಸಿ ஆசீர்வதிக்கிறேன். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நீர் இவர்களுக்கு முன்பு செல்லும், ನೀನು ಇವರ ಮುಂದೆ ಹೋಗು.
இப்பொழுது நாங்கள் தியானித்த அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பலிக்கட்டும். ಈಗ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳ ಬಾಳಿನಲ್ಲಿ ಫಲಿಸಲಿ. ಅವಾಂತರ வழியிலே ಆ ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ நீர் ஆறுகளை உண்டாக்குறதை அவர்கள் பார்க்கட்டும். ನೀನು ನದಿಯನ್ನು ಹರಿಸುವುದನ್ನು வனாந்தரத்தில் வழியை நீர் உண்டாக்குறதை அவர்கள் பார்க்கட்டும். ಅವರು ಅಡವಿಯಲ್ಲಿ ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ நீர் இருளை வெளிச்சமாக்குறதை அவர்கள் பார்க்கட்டும். ಕತ್ತಲೆಯನ್ನು ಬೆಳಕಾಗಿ ಮಾಡಿಕೊಡಿ. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீ யுத்தம் செய்கிறதை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ಅವರು ಇನ್ನ ಮುಂದೆ ಇರುವ ದುಷ್ಟರಿಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದನ್ನು ಕಾಣಲಿ. தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ என் ಸ್ತೋತ್ರ. தேவன் ನನ್ನ ದೇವರು நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே என்னை நடத்தினார் என்று சொல்லும்படி செய்யும். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದರು. இன்றைக்கு மனமகிழ்ச்சியின் நாள். ಈ ಒಂದು ಹರ್ಷದಿನ இன்றைக்கு நடைபெறுகிற ஆராதனை ஆசீர்வாதம் ಈ ದಿನ ನಡೆಯುವ ಆರಾಧನೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಡು. இயேசுவின் நாமத்தில் தான். ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். ಒಂದು ಸಂಗತಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. லட்சுமிபுரம் சபையை சார்ந்த சகோதரர் ஜோசப் என்றவர் நேற்று மர்மைக்குள் கடந்து சென்று விட்டார். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் சமாதானத்தையும் கட்டளையிடும். நீர் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை